அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். தரமான பங்குகள், அதாவது குவாலிட்டி ஸ்டாக்ஸு எப்பொழுதுமே நம்ம மார்க்கெட்டில் அதிக விலையில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஹை வேல்யூவேஷன் பிபை ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 45, 50 இந்த மாதிரி ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இவங்கள க்ரோத் ஸ்டாக் மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஆனால் பிடிக்கிறது எப்போ பிடிக்கணும் அப்படின்னா, இவங்களுடைய வேல்யூவேஷன் சீப்பாக இருந்தால் பிடிக்கலாம். அல்லது இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டகாலம் அந்த டைமில் மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இல்லை, அப்போ கீழே விழுகுது அப்படின்னா கான்ட்ராபேட் எடுக்கலாம். அல்லது அவங்களுடைய இபிஎஸ் பேட்டர்ன், அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் க்ரோ ஆகாது அல்லது டிப் அடிக்கும். இபிஎஸ் மேக்ஸிமம் தொட்டுட்டு அடுத்த 3 வருஷம் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும் அல்லது கீழே இருக்கும். இந்த மாதிரி பீரியடில் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும் பொழுது அவங்களுடைய பிபிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரி பிஇயை விட கம்மியாக வரும். அல்லது அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇயில் ஒரு லோ பாட்டமை தொடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பங்குகளை பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த பங்குகள், அதாவது இந்த மாதிரி தரமான குவாலிட்டி ஸ்டாக்ஸு 4 வருஷமாக ரிட்டர்னே கொடுக்கலங்க. எஃப்ஐஐஸ் வித்துட்டு வெளியில் போனாங்க, அது ஒரு காரணம். இவங்க எல்லாமே விலை எப்பொழுதுமே அதிகமாக இருப்பாங்க. இந்த 4 வருஷத்தில் அதனால் டைம் கன்சாலிடேஷனில் விலை கொஞ்சம் குறைஞ்சி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே கிடக்குறாங்க. அந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். நான் தொடர்ந்து குவாலிட்டின்னு சொல்லிட்டு வர்றேன். அதுக்கு காரணம் எஃப்ஐஐஸ் திரும்பி வருவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டேன். இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் எல்லா செக்டருமே, அதாவது மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, பல செக்டர்ஸ் வேல்யூவில் பயங்கர ஹையாக இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் லீடராக இருக்கிற இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ண ஒரு சூப்பரான பிஸ்னஸஸ், இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ், நிஃப்டி 50க்குள்ளே உள்ள கம்பெனிகள் அல்லது ரொம்ப பாப்புலரான கம்பெனிகள் நமக்கு அரிய வாய்ப்பை தர்றாங்க. இந்த பங்குகளை கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம இப்போ பேசின அந்த ஜோனில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை நீண்ட நெடுங்காலத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. இப்போது ஒரு 15 பங்குகளை பேசி அதனுடைய தன்மையை பற்றி அல்லது அதை பற்றி குயிக்காக ரிவ்யூ பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்னும் அடிஷ்னலாக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை பற்றியும் பேசலாம். நெஸ்லே இந்தியா குவாலிட்டியான ஸ்டாக்கு. கடந்த சில வருஷங்களாக ரிட்டர்ன் பெருசாக கொடுக்கல. ஆனால் குரோத் பொட்டன்ஷியல் அதிகமாக உள்ள ஸ்டாக்கு. கொஞ்சம் கடன் வேறு இருக்குது. இந்த வேல்யூவில் இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்காங்களே, இப்போ போய் வாங்கலாமான்னு யோசிச்சா இப்போவும் வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. கடந்த வருஷம் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் இபிஎஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ 60 பிஇ 65 பிஇயில் ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுதுமே இந்த ஸ்டாக்கு இப்போவும் காஸ்ட்லி தான். ஸோ நான் தொடமாட்டேன் அப்படிங்கிறதா என்னுடைய பர்சனல் கருத்து. இந்த ஸ்டாக்கில் போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கு மேகி இஷ்யூ மாதிரி ஏதாவது இஷ்யூ இன்னும் நல்லா கரெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் மெர்ஜர் ஆகி 4 வருஷமாக ஸ்டாக்கு பெருசாக ஏறவே இல்லை. ஆனால் அற்புதமான ப்ரைவேட் பேங்க்கு, தரமான க்ரோத் காட்டக்கூடிய குவாலிட்டியான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலும் நான் வாங்குவேன், 10 வருஷத்துக்கு நான் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற லாங் டேர்ம் விஷன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நான் இப்போ கூட பிடிப்பேன். ஆல்ரெடி ஆனால் வாங்கிட்டேன், அதனால் இப்போ வாங்குவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணாத குடும்பமே இருக்காது இந்தியாவில் அப்படிங்கிற அளவுக்கு தரமான எஃப்எம்சிஜி பங்கு. இந்த பங்கெல்லாம் எப்போவுமே காஸ்ட்லியாக தான் இருப்பாங்க. 4-5 வருஷமாக ஒரே ஃப்ளாட்டாக அதே விலையிலே கிடக்குறாங்க. எந்தவித ரிட்டர்னும் கொடுக்கல, கிட்டத்தட்ட லாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் வேல்யூவேஷனை செக் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கிறாங்க. வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நான் இந்த பங்கை வேல்யூவேஷன் காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். கன்சியூமர் டிமாண்ட் பிக்கப் ஆச்சுன்னா இப்போ இருக்கிற ஃப்ளாட்டான இபிஎஸ் க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே உடஞ்சாலும் அது எனக்கு இன்னும் வாங்குகிற அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன்.
பேசஞ்சர் வெஹிக்கிளில் லீடர் வந்து மாருதி சுசுகி இந்தியா 6500 ரூபாய்க்கு வந்து பார்த்தேன். 2-3 ஸ்டாக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனோடனே விற்றுட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம நீண்ட காலத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் வந்து சைக்கிளிக்கல் செக்டர் அப்படிங்கிறதுனால இது ஒரு பீக்கை தொட்டுட்டு அடுத்த ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னா பீக்கிலேருந்து கீழேயே கிடக்குங்க. ரொம்ப நஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பீரியடில். அதுக்கப்புறம் மேலே எந்திரிச்சு வருவாங்க. ஸோ இந்த சைக்கிளை உங்களால் புரிஞ்சு வாங்கி விற்க முடிஞ்சால் ஒரு ஆப்ஷன், இல்லாட்டி இந்த மாதிரி பங்குகளை நீண்ட நெடுகாலத்துக்கு வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ மோசம்லாம் போயிட மாட்டோம். இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூவேஷன் 28 PE கிட்ட இருக்கிறாங்க. 12,000 ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்குது. ஏதாவது கரெக்ஷன் கிடைத்தா வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ப்ளஸ் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கான்டெக்ட்ல இந்த ஸ்டாக்கை வந்து 1, 2ன்னு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து அக்குமுலேட் பண்ணுறதும் ஓரளவு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கார் ரிவைவல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரேட் வாரு, அந்த இம்போர்ட் டேரிஃபு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இந்த ஸ்டாக்கெல்லாம் உடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உடஞ்சிச்சுன்னா அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாங்குற வாய்ப்பு தான். 8,000 ரூபாய் வந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பார்ப்போம். பிரிட்டானியா பிஸ்கட் மார்க்கெட்டில் 80% ஷேர் வச்சுருக்கிற ஒரு மார்க்கெட் லீடர் பிஸ்கட் செக்மெண்ட்டில். பிரிட்டானியா ரொம்ப வருஷமாக நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து 3200, 3300, 4400 இந்த ரேஞ்சில் வந்து கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 4700, 800 வரும்போது வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே 5500 போயிட்டாங்க. ஸோ நல்லா கன்சாலிடேட் ஆகி ஒரு இடத்துல கரெக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த சமயத்தில் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்ஷனுக்காக வெயிட்டிங். நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து 50 PE கீழெல்லாம் வராது. ஹிஸ்டாரிக்கல் PE, இண்டஸ்ட்ரி PE, ஏதாவது கன்சாலிடேட் 2 வருஷம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிப்பு கிடைக்குதுன்னா அந்த சமயத்தில் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஐடிசி இந்தியன் சிகரெட் பிஸ்னஸில் லீடர். அதிலிருந்து வர்ற காசை எடுத்து FMCG பிஸ்னஸில் போட்டு அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற பழமையான கம்பெனி, தரமான கம்பெனி. இன்றைக்கும் வேல்யூவேஷன் ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்காங்க. 25 PEக்கு உங்களுக்கு FMCG ஸ்டாக்கு கிடைக்குதுன்னா நல்ல விஷயம். இதுக்குள்ளே ஐடிசி ஹோட்டல் இருந்துச்சு, அதை பிரிச்சுட்டாங்க. ஐடிசி ஐடி கம்பெனி ஒன்று இருக்குது, பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் கம்பெனி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து FMCG சிகரெட் பிஸ்னஸ். இது எல்லாமே வந்து இருக்கிற ஒரு காங்குளோமெரேட்டு. இந்த கம்பெனியை இந்த வேல்யூவேஷனில் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டே போகலாம். நீண்ட காலத்துக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் பை அண்ட் ஃபர்கெட் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்கு. சரிங்களா? நிறைய உடஞ்சிச்சுன்னா நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்பு. HCL டெக் ஐடி செக்டரில் ரீசெண்ட் இயர்ஸில் நல்ல ரிசல்ட் காட்டிகிட்டு இருக்கிறாங்கங்க. மற்ற சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிகளை விட, விப்ரோ, டிசிஎஸை விட நல்ல ரிசல்ட்ஸை காட்டி ஸ்டாக் ப்ரைஸும் நல்ல க்ரோத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை 22,000 பாட்டம் போனப்போ பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இப்போவும் வந்து ஸ்லைட்டாக எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் 10 வருஷம் 15 வருஷம் வச்சுக்க போகிறோன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக பிடிக்கலாம். அல்லது வெயிட் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கு மறுபடியும் கரெக்டாகி ஏதாவது வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா அப்போ வந்து பிடிக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற மேஜர் கம்பெனிகள் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி. உங்களுக்கு ரியல் இன்னோவேட்டிவ் கம்பெனி வேணும்னா US மார்க்கெட்டில் தான் பார்க்கணும். ஐடி சர்வீசஸ் செக்டரில் டாப் 1 மார்க்கெட் கேப் கொண்ட தரமான பங்கு தான் TCS. இந்த ஸ்டாக்கெல்லாம் 15 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறோன்னா கண்டிப்பாக இந்த விலையில் கூட நான் வாங்குவேன். அந்த அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. 4500ங்கிறது வந்து பீக்கு. எப்பொழுதுமே இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து வாய்ப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் வழங்கிடாது. ரொம்ப ஸ்டேபிளாக ஃப்ளாட்டாக இருப்பாங்க. நம்ம தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு சைஸில் இந்த ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து மறந்து விட்டுறலாம். அவங்க 10 வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க, நல்ல ரிட்டர்னும் கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் பிடிச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பரான ரிட்டர்ன் வரும். ஸ்டேபிளான கம்பெனி, உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸில் பிடிக்கிறது தான் இந்த கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் வேலை. மற்றபடி சேஃப்டியெல்லாம் நல்ல சேஃப்டி, குவாலிட்டி. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கம்பெனிகளை வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே நல்ல பொசிஷனில் நல்ல சைஸில் வச்சுருப்பாங்க. இன்ஃபோசிஸும் ஐடி செக்டரில் தரமான பங்குங்க. 1400 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு 22,000 பாட்டமில் நான் வாங்கினேன். அங்கேருந்து 1600 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் டிப்பு கொடுத்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு சைஸை பில்டு பண்ணிவிட்டு ஃபர்கெட் பண்ணிடலாம், அதாவது மறந்து போயிடலாம். அவங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நல்ல க்ரோத்தை வந்து லாங் டேர்மில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் 15 வருஷம் நம்மளால் இந்த ஸ்டாக்கை வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இதுவும் ஐடி சர்வீசஸ் செக்டரில் இருக்கிற தரமான நிறுவனம். TCS மாதிரியே இன்ஃபோசிஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய அலோகேஷன் கொடுத்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸு பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் லீடர். க்ரூட் ஆயில் விலை ஏறினா அவங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் இம்பேக்ட் ஆகும். அதனால் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அடிபடும். அதே சமயம் காம்படிஷன் கிராசிம்லேருந்து வந்ததுனால அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின், அவங்களுடைய லாபமும் குறைஞ்சிருக்கு. ஆனால் இவங்க மார்க்கெட்டில் லீடர். சரிங்களா? இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூ இயர்ஸில் பிக்கப் எடுத்து தன்னுடைய மார்க்கெட் ஷேரை வந்து உறுதிப்படுத்திட்டு புது புது இன்னோவேஷனில் அவங்களுடைய க்ரோத்தை காட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கரண்ட் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏஷியன் பெயிண்ட் எல்லாம் 5 வருஷத்துக்கு
ஒரு தடவை டபுளான ஸ்டாக்கு 100 பிஇ வந்து வரைக்கும் டச் ஆன ஸ்டாக்கு இப்போ 50 பிஇல கிடைக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க வச்சிருந்த ஷேர் ஹோல்டிங்கை விற்கிறாங்க. ஸோ இப்படி பல பேர் வந்து இந்த ஸ்டாக்கை நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மோட்டே வந்து இல்லை, மோட்டு வந்து இருந்தது காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ லெட் இட் பி. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்கும். இவங்க வந்து இன்னும் உடஞ்சி ஒரு ப்ரைஸில் வந்து சாலிடாக கன்சாலிடேட் ஆவாங்க. அந்த ப்ரைஸில் நம்ம பிடிச்சோம்னா லாபம் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பஜாஜ் ஆட்டோ ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கிற தரமான நிறுவனங்க. பைக்காக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், சிஎன்ஜி வெஹிக்கிளாக இருக்கட்டும், இவி வெஹிக்கிளாக இருக்கட்டும், இவங்க வெஹிக்கிளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க வந்து சூப்பர் நல்ல சாலிடான பிஸ்னஸ் வச்சுருக்கிறாங்க. டிவிடெண்ட்டும் நல்லா தருவாங்க. 22,000 பாட்டத்தில் 7,000 ரேஞ்சுக்கெல்லாம் போனாங்க. அந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் வந்தால் கண்டிப்பாக இவங்களை பிடிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. எதுக்கு பிடிக்கலாம்? 15 வருஷம் வச்சுக்க போகிற மாதிரி இருந்தால் பிடிக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நல்ல பிஸ்னஸை கொண்ட ஹிஸ்டரி இருக்கிற சூப்பரான வந்து ஒரு நிறுவனம். 10,000 ரூபாய்க்கு வந்து அவங்களே பைபேக் அனௌன்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. 12,000 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து 7,500 பாட்டம் தொட்டு திருப்பி மேலே வந்து 8,900 ரேஞ்சில் இருக்கிறாங்க. 7,000 7,500 ரேஞ்சில் பிடிச்சி 15 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.